பெரியவங்க, வயசானவங்க, குழந்தைங்க எல்லாமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு சத்தான சுண்டல் கிரேவி தாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே சுண்டலை தண்ணியில் ஊற வச்சாச்சுங்க. அந்த சுண்டலை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. சுண்டல் வெந்துட்டுருக்கட்டும். இந்த நேரத்தில் நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாங்க. ஒரு மிக்சி ஜாரில் வெங்காயம், இஞ்சி, தக்காளி 3ஐயும் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கடலெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை, பிரியாணி சாமானத்தை உள்ளே சேர்த்திக்கலாங்க. இது கூட வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்க விடுங்க. இந்த நேரத்தில் பச்சை மிளகாய் 2 சேர்த்திக்கலாங்க. கூடவே கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட தக்காளி கட் பண்ணி உள்ளே போட்டு வதக்கி விட்டுறலாங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆரம்பத்திலேயே அரைச்சி வச்சோம் இல்லைங்களா மிக்ஸி ஜாரில் மசாலா, அதை உள்ளே சேர்த்திக்கலாங்க. நல்லா சேர்த்தி நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ட்ரை ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள், அவ்வளோதாங்க. வேறு எந்த மசாலாவும் சேர்த்த வேண்டியதில்லை. போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த நேரத்தில் நம்ம சுண்டல் வேக வச்ச தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை உள்ளே சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சுண்டலை வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சுண்டலை எடுத்து உள்ளே கலந்துக்கலாம். எல்லா சுண்டலையும் இது கூட கலக்கக்கூடாதுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க. அந்த எடுத்து வச்ச சுண்டலை மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக கொதி வந்துருச்சுங்க. நம்ம சுண்டலை கொஞ்சோண்டு எடுத்து அரைச்சோம் இல்லைங்களா, அதையும் உள்ளே சேர்த்திக்கலாம். உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இந்த நேரத்தில் சுண்டல் வேக வச்ச தண்ணி இருந்ததுன்னா உள்ளே சேர்த்திக்கங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. அவ்வளோதாங்க. உப்பு சேர்த்தி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 7 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. இந்த நேரத்தில் இந்த சுண்டல் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு எவ்வளோ சத்துக்கள் கிடைக்குதுங்கிறத பார்த்துடலாம். இதில் இரும்புச்சத்து, நார்ச்சத்து, புரோட்டீன்கள், வைட்டமின்கள் போன்ற சத்துக்கள் அதிகமாக இருக்குங்க. ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துதுங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு அதிக ஆரோக்கியத்தை கொடுக்குதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க, உடல் எடையை குறைக்கிறதுக்கு, உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு சத்தான உணவுங்க அது. இப்போ சுண்டல் நல்லா வெந்ததுக்கப்புறம் கூட கொத்தமல்லி தலையை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எப்படி சுண்டல் நல்லா வெந்து நல்லா கிரேவி ஸ்டேஜில் இருக்குது. இந்த சுண்டல் கிரேவியை ஒயிட் ரைஸுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே.